சார் வணக்கம். சதீஷ் வணக்கம். தமிழகத்தில் இடைத்தேர்தலுக்கான அந்த இடைக்கால தடையை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் வரை நீட்டித்திருக்கிறது. ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு பெரும் காரசாத விவாதமானது அதை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? பெரிய ஒற்றுமை என்னன்னாங்க, இன்னைக்கு விஜயகாந்த் பிறந்த நாளா? 2011 காலகட்டத்தில தேமுதிக, அதிமுக கூட்டணியில இருந்துச்சு. சட்டமன்றத்துக்கு வரும்போது தேமுதிகவுக்கும், ஜெயலலிதா அம்மாவுக்கும் நெறைய உரசல்கள். எங்களுக்கு பாலபாடம் எடுக்கிறீங்கன்னுலாம் ரொம்ப கடிஞ்சாங்க. அப்புறம் விஜயகாந்த் ஆவேசப்பட்டார். அதுக்கு பிறகு தேமுதிகவ உடைச்சாங்க. 5 எம்எல்ஏயோ, 6 எம்எல்ஏயோ. அதாவது ஈரோடு கிழக்குல திமுக சார்பா போட்டி போட்டு ஜெயிச்சார் பார்த்தீங்களா? சந்திரகுமார்ன்னு. திருச்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்போது, அவர் தலைமையில தான் அது உடைஞ்சது. இப்போ வரலாறு அப்படியே ரிப்பீட் ஆகி அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்க. அதில் இடைத்தேர்தல் வந்தா தாவேகா சார்பா எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சிடலாம். இதான் கணக்கு. என்ன ஒரு பிரச்சனைனாங்க, வேக்கன்சி வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பல உத்தரவுகளின்படி 2010 நிலவரத்துல நம்மளோட தேர்தல் சட்டத்தையும் திருத்தி வேக்கன்சி வந்து கேஷுவல் வேக்கன்சி, கிளியர் வேக்கன்சின்னு பிரிஞ்சிருச்சுங்க. 2 ரகம் இப்போ. ஒரு தொகுதி ஏதாவது ஒரு காரணமாக காலியாக இருந்தால் என்ன செய்வது? கேஷுவல் வேக்கன்சி, கிளியர் வேக்கன்சி. கிளியர் வேக்கன்சில எந்த விதமான வில்லங்கமும் இல்லாம கிளியரா இருக்கணும். இப்ப நம்ம தேர்தல் மனு போடுறோம். தேர்தல் செல்லாது அப்படின்னு மனு போடுறோம். மனு நிலுவையில இருக்கிற வரைக்கும் தேர்தல் நடத்தக்கூடாதா? இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதா? அப்ப எப்போ முடிப்பீங்க நீங்க எலக்ஷன் பெட்டிஷன? இபிஏ எப்போ முடிப்பீங்க? இந்த கேள்வி வரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன விதி மாற்றம். என்னன்னா, வெறுமனே தேர்தல் செல்லாதுன்னு மனு போடுறது அது ஒரு பழைய காலம். இப்போ வந்து என்னை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக அறிவியுங்கள் அப்படின்னு இன்னொரு துணை மனு வருது அதுல. இப்போ இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும், ஆதவ் அவர்களுக்கும் ரூ. 50,000 நாங்க அபராதம் விதிக்க போறோம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்ன காரணம்னா, இதுல ஒரு அப்ளிகேஷன் போடுறதாக கமிட் பண்ணாங்க. அப்ளிகேஷன் போடல. இன்னும் போடாம இருந்தீங்கன்னா, ஆளுக்கு ₹50,000 ஃபைன்ருச்சு. அவ்வளவு சீரியஸான மேட்டர். அப்போ தேர்தல் ரத்தாயிருச்சுங்க. மறுதேர்தல் நடத்துறது அது வேற. அந்த வேக்கன்சி வேற. தேர்தல் ரத்தாயிருச்சு. மறுதேர்தல்லாம் நடத்த வேண்டாம். 2வது இடத்துக்கு வந்தா அல்லது தேர்தல் மனு போட்டா என்னைய வந்து நீங்க எம்எல்ஏவா அறிவிங்க. இப்போ கொளத்தூர்ல தேர்தல் ரத்து. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? என்னைய வந்து நீங்க எம்எல்ஏவா அறிவிங்கன்றாரு. அப்போ டோட்டல் பொசிஷன் மாறிடுது. மனு வழக்கு விசாரணை நடந்துகிட்டே இருக்குங்க. 2 வருஷம் நடக்கு. தப்புன்னு முடிவாயிருது. ஸ்டாலின் தான் எம்எல்ஏன்னு சொல்லிடுறாங்க. அந்த தொகுதி உதாரணமாக நான் சொல்றேன் அத. அந்த தொகுதி வந்து காலியாகி இடைத்தேர்தல் நடந்து வேற ஒருத்தர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்கங்க. அப்படின்னா 2 பேர் இருப்பாங்க. அப்ப பெரிய சட்ட குழப்பம் ஏற்படும். இந்த பிரச்சனைகள் வந்துச்சுங்க. வந்ததுனால இப்ப விதி மாற்றம் என்ன அப்படின்னா, கிளியரா இருக்கணும். வேக்கன்சி கிளியரா இருக்கணும். இப்படியான மனுக்கள் நிலுவையில இருந்தா தேர்தல் நடத்துவது, அந்த 6 மாசத்துக்குள்ள நம்ம தேர்தல் நடத்தணுங்கிற அந்த விதி வந்து பொருந்தாதுங்கிற மாரி ஆயிப்போச்சு. சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன இதுல மனு போட்டுருச்சுன்னா, இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில தலைமை நீதிபதி அமர்வுல இருக்கிற மனுக்கள், அதாவது திருச்சி கிழக்குல தொடங்கி இன்று வரைக்கும் காலியா இருக்கிற தொகுதிகளின் தேர்தல் சம்பந்தப்பட்ட மனுக்கள்ல, நாங்க வந்து இடைத்தேர்தல் நீங்க வழக்க முடிச்சா தான் நாங்க இடைத்தேர்தல் நடத்துறத பத்தி கன்சிடர் பண்ண முடியும்னு சொல்ட்டாங்க. அது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியும் சொல்லியாச்சு. இந்திய தேர்தல் ஆணையமும் சொல்லிருச்சு. அப்போ இங்க மனு முடிஞ்சா மட்டும் தான். இந்த மனு எப்ப முடியும்? இப்ப தான் பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்குங்க. ஆரம்ப கட்டம். அதாவது மனு போட்டு பதில் வாங்கி, பதிலுக்கு பதில் வாங்கிங்கிற அந்த ஆரம்ப கட்டத்துல இருக்கு. இனி விசாரணை. அப்போ இப்போதைக்கு இடைத்தேர்தல் நடப்பதற்கான சாத்தியக்கூறு தெரியலங்க. சாத்தியக்கூறு தெரியல. அப்போ எல்லா தேர்தல் மனுக்களையும் 3 மாசத்துல முடிக்கணும், 6 மாசத்துல முடிக்கணுங்கிற அர்ஜென்சி இருந்தா மட்டும் தான் இது சாத்தியம். மற்றபடி தேர்தல் மனு எல்லாருமே இனிமேல் எப்படி போடுவாங்கன்னா, என்னைய தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளராக அறிவிங்கன்னு தான் மனு போடுவாங்க. அப்போ இதுவரைக்கும் தேர்தல் நடக்க வாய்ப்பு இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா, ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா சார்பாக நின்று வெற்றி பெற்று அமைச்சர் ஆயிரலான்னு ஒரு பெரிய வரிசை நின்னுச்சு. இப்ப அந்த வரிசை பேக் அடிக்குது. உதாரணமா வேலுமணி அவர்களே பேசும்போது, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில அப்படின்னா, அவரு அப்படியே ஒரு மாரி பேச்சப் பண்றாரு. ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ரிசர்வேஷன் கிடைக்குமா, கிடைக்காதாங்கிற
ஒரு பெரிய மனக்குழப்பத்துல இருக்காங்க. ஏன்டா ராஜினாமா பண்ணோம் என்று வருத்தப்படுகிற நிலைமையில இருக்காங்க. தவேக அரசு அதே பழையபடி கூட்டணி கட்சிகளோட தயவோடு தான் ஆட்சி நடத்த வேண்டிய அரசாக இருக்கிறது. கூட்டணி கட்சிகளையே அது முரண்படுகிறது. கூட்டணி கட்சிகளோட பல விஷயங்களோடு அது முரண்படுகிறது. குறிப்பா கம்யூனிஸ்ட்கள் அவங்க எவ்வளவு நாளைக்கு இந்த ஆதரவு நீடிப்பாங்கன்னுலாம் சந்தேகமா தான் இருக்கு. அப்படியான சூழ்நிலையில் சபாநாயகர் வந்து இன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் கோர்ட்ல இருக்கிற மேட்டருங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டான்னாரு. ஆனா, எந்த தேமுதிக எம்.எல்.ஏக்கள் 5 பேர வந்து பிரிச்சார்களோ 2011ல, இன்னைக்கு 2026ல எங்க எம்.எல்.ஏக்களை எல்லாம் நீங்க பிடிச்சிட்டு போறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசனப்படுகிற சூழல்ல வரலாறு பாருங்க திருப்பி வருது. 11ல தேமுதிக விசனப்பட்டது. இன்னைக்கு வந்து விஜயகாந்த் பிறந்த நாளு. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் விஜயகாந்த் பிறந்த நாளைக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து, புகழ் வணக்கம் தெரிவித்து அறிக்கை வெளியிடுறாரு. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க கட்சியிலேருந்து நீங்க எம்.எல்.ஏ உருவிட்டு போனீங்க. உங்க கட்சியிலேருந்து உருவுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிற ரீதியில சட்டமன்றத்தில விவாதம் நடக்குது. வரலாறு திரும்பிடுச்சு. நான் ஜெயித்ததாக அறிவிக்க வேண்டும்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து வழக்கு தொடர்றாரு. பல குளறுபடிகள் இவிஎம்ல நடந்ததாகவும், மென்பொருள் கோளாறு இருந்ததாகவும் சொல்லப்படுது. உண்மைத்தன்மை என்ன சார்? உண்மை தன்மை நமக்கு தெரியாதுங்க. இது வந்து அவரோட கிளைம். திமுகவோட கிளைம். திமுக சார்பாக அந்த இவிஎம் செக்கிங்ல பங்கு பெற்றவர்களோட கிளைம். நீதிமன்றம் தான் அது முடிவு செய்ய முடியும். என்னை பொறுத்தவரையில் நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில இவிஎம்மோட ஃபர்ஸ்ட் டெமோ பார்த்தவங்க. 1988, 89 காலகட்டத்தில. மார்க் 1. இப்ப எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவிஎம்ம தாண்டி இந்தியால வந்து வேற வழி இல்லைங்க. வாக்கு சீட்டு முறைக்கு நம்ம திரும்பவே முடியாது. அப்புறம் தான் இவிஎம்ல அடிஷன் வந்து விவிபேட் வந்துச்சு. அப்ப இவிஎம்ல கோளாறு இருக்கு அப்டின்னா, ஏகப்பட்ட செக்கிங் சைடு அதுல வருதுங்க. இப்போ உதாரணமா ஒரு இவிஎம். அது வரும்போது வெறும் இவிஎம் தான். நீங்க எப்ப வேட்பாளர் பட்டியல் ஒட்டுறீங்களோ, அப்பதான் அது வந்து ஓட்டு பதிவு மிஷினா மாறுது. அதாவது ஒவ்வொரு தொகுதியிலயும் வேட்பாளர் லிஸ்ட் பதிவு முழுமை பெற்று, அது வேட்பாளர் லிஸ்ட்ல சில பேர் வித்ட்ரா பண்ணுவாங்க. சில பேர் வேட்புமனு ரிஜெக்ஷன் ஆகும். ஏன்னா சுயேட்சைலாம் அதுல இருக்காங்கல்ல. அதெல்லாம் முடிஞ்சு, இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியலை எப்போ வெளியிடப்படுகிறதோ, அதுக்கு பிறகு தான் அந்த பிரிண்ட் பண்ண ஸ்லிப்ப நம்ம ஒட்டுறோம். இவிஎம்ல ஒட்டுறோம். அதுக்கு பிறகு தான் எந்த பட்டனுக்கு நேரா யார் வருவாங்கிறதே தெரியுங்க. அதுக்கும் வாக்குப்பதிவுக்கும் இடையில அது சொற்ப காலம் தான் இருக்குங்க. அதுக்குள்ள நீங்க இவிஎம் எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும்? இப்ப இந்த பட்டன அழுத்துனா, அந்த ஓட்டு இவருக்கு பதிலா அவருக்கு விழுது அப்படிங்கிறது தானே குற்றச்சாட்டு. பட்டன் எதுன்னு எப்ப தெரியும்? எப்ப நீங்க வேட்பாளர் பட்டியல ஒட்டுறீங்களோ அப்பதானே தெரியும். விவிபேட்ட அட்டாச் பண்ணியிருக்கோம். சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கோர்ஸ் ஆஃப் போல்ல நடக்கலாங்க. வாக்குப்பதிவு நடந்து கொண்டு இருக்கும்போதே, சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் வரலாம். அத நான் வந்து இல்லன்னு மறுக்கல. அதற்கான தீர்வும் நமக்கு வந்து சட்டத்திலே இருக்குங்க. பலகட்ட செக்கிங் இருக்கு. எனவே எனக்கு வந்து இவிஎம் குறைபாடுகள்னு சொல்றதுல எனக்கு பெரித நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா நான் முதலே தெளிவுபடுத்திடுறேன். ஆனா அந்த குறைபாடுகள் இருந்தாலும், நம்ம பணம் கட்டி அத சரிபார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தையும் நம்ம வச்சிருக்கிறோம். அப்படியான பணம் கட்டப்பட்டு, அந்த உரிய கட்டணம் செலுத்தப்பட்டு, திமுக சார்பாக கொளத்தூர்ல செக்கிங் நடந்து, திமுக சில குறைகள சொல்லுது. இந்த இடத்துல இன்னென்ன குறை இருக்குங்க. டேக் மாறி இருக்கு. சீல் சரியில்லன்னு சொல்லுது. இதெல்லாம் வந்து தேர்தல் முடிவையே மாற்றக்கூடிய பிரச்சனையா? இல்ல மைனர் ப்ராப்ளமா? இத நம்ம முடிவு பண்ண முடியாது. இத நீதிமன்றம் முடிவு செய்ய முடியும். அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தேர்தல் மனுக்கள் எல்லாமே வந்து எவ்வளோ காலம் ஆகும் முடியறதுக்கு? என்ன சாத்தியக்கூறு இருக்கு? இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கூடுதலாக 6 வார்டுகளை வந்து திமுக வந்து தேர்தல் ஆணையத்திடம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது, இதில் ஏதேனும் புலப்பட்டால் அது 234 தொகுதிகளிலும் வந்துட்டு அதோடைய எதிரொலி இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கவே கண்டிப்பா. இருக்காதுங்க. வாய்ப்பே கிடையாது. ம். அதாவதுங்க நீங்க தேர்தல் மனு போட்டா தான் கோர்ட்டுக்கே மேட்டர் வரும். ஈபி போடணும்ல. எலக்ஷன் பெட்டிஷன். கொளத்தூர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எலக்ஷன் பெட்டிஷனுக்கு முன்னாடி இவிஎம் செக்கிங்க்கு சட்டப்படி உரிய கட்டணம் செலுத்தி இவிஎம் செக்கிங் பண்ணியிருக்காங்க. இவிஎம் அந்த சீல்கள் இதெல்லாம் சரிபார்த்தல். அப்புறம் வந்து விவிபேட்டோட அட்டாச் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தல். இது தனி ப்ராசஸ்ங்க இது. வேற யாரும் செய்யலைங்களே. கொளத்தூர்ல மட்டும் செஞ்சிருக்காங்க. அப்ப கொளத்தூர்ல 2 மிஷின்ல தப்பு இருக்கு, 5 மிஷின்ல தப்பு இருக்குன்னே வச்சுக்கிடுவோம். அப்பவும் இபில வந்து எலக்ஷன் பெட்டிஷன்ல கொளத்தூர் மட்டும் தானே டிஸ்கஸ் ஆகும். 234 தேதி எப்படி ஆகும்? அதை தொடர்ந்து வழக்கு தொடரப்படலாம். ஆ மறு எண்ணிக்கை எப்படி வழக்கு தொடரப்படும்? ஈபி போடுறதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் இருக்கா? இவ்வளவு நாளைக்குள்ள போடணும்னு இருக்க சட்டம்.
நீங்க 4 வருஷம் கழிச்சு போடுவீங்களா ஈபி? இல்ல சார், பெரிய கருப்பன் கூட ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தான் தோற்று. அது அவரு ஈபி போட்டார்ல. ஒரு ஓட்டு ம். வித்தியாசம். அவர் ரீகவுண்டிங் கேட்டாருங்க. அதுல பிரச்சனை வந்துச்சு. ரீகவுண்டிங் அப்புறம் தே கோர்ட்டே வந்து ஒரு தடை உத்தரவு போட்டுச்சு. அதுக்கு பிறகு இவர் அத வாபஸ் வாங்கிட்டு ரெகுலர் எலக்ஷன் பெட்டிஷனுக்கு வந்துட்டாரு. என்ன காரணம்னா, எலக்ஷன் பெட்டிஷன் லேட்டா போச்சுன்னா, அப்புறம் அதையும் வந்து ஏத்துக்காது. கோர்ட் ஏத்துக்காது. டிலே கண்டோன் பண்ண மாட்டாங்க. ம். இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. இதெல்லாம் கற்பனையில தான் சாத்தியம். சாத்தியம் என்ன அப்டின்னா, எங்கெல்லாம் எலக்ஷன் பெட்டிஷன் போடப்பட்டிருக்கோ, அங்கெல்லாம் வந்து இப்ப அப்பா என்னாச்சு எலக்ஷன் பெட்டிஷன் உங்களுக்கே தெரியும். அப்படி வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கும். ரீகவுண்டிங் சைட்ல விசாரிக்கும். தேர்தல் ஆணையத்தோட விசாரணையில நமக்கு திருப்தி இருக்காது. நேச்சுரலா. அப்ப நம்ம கோர்ட்டுக்கு போவோம். இதை தாண்டி வந்து இதுல வேற ரூட் இல்லைங்க. இவிஎம்மே எடுத்துறணும். பழையபடி ஓட்டு சீட்டு முறைக்கு திரும்பணும். அது வேற வாதம். நான் இவிஎம் சரி இவிஎம்ங்கிற சிஸ்டத்த தாண்டி இந்தியால வேற வழி இல்லன்னு தான் நான் நெனைக்கிறேன். நம்ம இந்த இடைத்தேர்தலை பத்தி பேசினோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இடைத்தேர்தலாவது யாருக்காவது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸ்டாலின் அவர்களை விரும்புறாரா சட்டமன்றத்துக்குள்ள வர வைக்க வேண்டும் என்று விஜய்? அவரு கோர்ஸ் ஆஃப் இதுல சொல்றாருங்க. இடைத்தேர்தல்ல நல்லது நடக்கட்டும்னா, இடைத்தேர்தல்ல எதிர்க்கட்சி ஜெயிக்கட்டும்னு ஆளுங்கட்சி விரும்புமா? எந்த இடைத்தேர்தலையும் எல்லாமே நம்ம ஜெயிக்கணும்னு தான் நெனைப்பாங்க, எந்த ஆளுங்கட்சியும். இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தோத்த வரலாறு தமிழ்நாட்டுல இருக்கு. உங்களுக்கு எத்தன வரலாறு வேணும்? எம்ஜிஆர் காலத்திலே தோத்துருக்குங்க. ஏங்க 89 கலைஞர் ஆட்சி. 89ல கலைஞர் ஆட்சி வந்து 3 மாசமோ, 4 மாசமோ கழிச்சு மதுரை கிழக்குலயும், மருங்காபுரியிலயும் இடைத்தேர்தல். 2லயும் வந்து அதிமுக ஜெயிச்சது. 3 மாசத்துல என்ன கலைஞர் ஆட்சி கெட்ட பேரா வந்துருச்சு? மக்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வெவ்வேற மாரி முடிவு எடுக்குறாங்கங்க. விஜய் ஜெயிச்சு வந்ததுனால, விஜய்க்கு தான் எல்லாரும் ஆதரவா இருக்காங்க. அந்த கருத்துல எல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. என்ன காரணம் அப்டின்னா, அவங்க ஜெயிச்சதே 108 சீட்டு தான். அப்ப 126 சீட்டு மக்கள் எதிர்த்து தானே ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போ நாளைக்கு ஒரு 10 தொகுதியில இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா, இதே விகிதாச்சாரப்படி பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த விகிதாச்சாரம் தானே வரும். சரி இடைத்தேர்தல்ல நெறைய அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. அதிமுக போட்டி போடாம ஒதுங்கிக்குது. அப்போ தாவேகா எதிர்ப்பு ஓட்டெல்லாம் ஒரு முனையில போய் விழும்ல. இப்ப ஈரோடு கிழக்குல யார் போட்டி போடாம ஒதுங்குனது? ஜெயலலிதாவே புறக்கணிச்சிருக்காங்க இடைத்தேர்தல்கள. 4 என்னமோங்க 4 தொகுதியோ, 5 தொகுதியோ அவங்களே புறக்கணிச்சிருக்காங்க. திமுக புறக்கணிச்சிருக்கு. இது வந்து அந்த நேரத்துல இருக்கிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப கட்சிகள் எடுக்கிற முடிவு. அதனால இடைத்தேர்தல்ல வந்து ஏதாவது ஆறுதல் கிடைக்கட்டும்னு விஜய் அவர்கள் பெருந்தன்மையா சொல்றதோ, சொல்றது மாரி தோற்றம் அளிப்பது. இல்லை இன்னைக்கு கூட எல்லா இடத்திலும் நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு தாவேகால யாரோ பேசுனாங்க சட்டமன்றத்துல. அதெல்லாம் அதீதமான நம்பிக்கை அவ்வளவுதான். அண்மையில தாவேகாவுடைய 100 நாள் அந்த விழாவை வந்து அனைவரும் கொண்டாடினாங்க. சொல்லி வச்ச மாதிரி அனைத்து அமைச்சர்களும் அடுத்த பிரதமர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு முன்மொழிகிறாங்க. அது வந்து ஒன்னோட ஒண்ண கனெக்ட் பண்ணி பார்த்தா இது வந்து சொல்லி வச்சத மாதிரி தான் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? அடுத்த பிரதமர் வேட்பாளர்னு ஒரு மாநில முதல்வர புரொஜெக்ட் பண்ண முடியாதுங்க. என்ன காரணம் அப்டின்னா, மாநில முதல்வர் அல்லது மாநில கட்சி அதுக்கு வந்து லிமிட்டட் வின்னிங் கெப்பாசிட்டி தான் இருக்கு. ஆல் இண்டியா லெவல்ல வின்னிங் கெப்பாசிட்டி உள்ளவை தேசிய கட்சிகள் தான். இப்போ பாஜகவோ, காங்கிரஸோ பிரதமர் வேட்பாளர் சொல்லலாம். பட் தாவேகாவோ, சமாஜ்வாதியோ பிரதமர் வேட்பாளர் சொல்றதுல அர்த்தமே கிடையாது. 2014 காலகட்டத்தில வந்து இதே மாரி வந்து ஜெயலலிதா அம்மாவ புரமோட் பண்ணாங்க. அதாவது மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர். ஜெயலலிதா அம்மாவ அதிமுக புரமோட் பண்ணுச்சு. மோடியா, லேடியான்னு ஜெயலலிதா அவர்கள் கேட்டார்கள். அந்த மாரியான ஒரு வெற்றியெல்லாம் கிடைக்கல. 2014ல ஜெயலலிதா அவர்களுக்கே தண்டனை விதிக்கப்பட்டது. இதுதான் வரலாறு. அப்போ இது ஏன் இப்படி செய்றாங்க? ப்ராபபிலி ஒரு ஃபேன் மைண்ட் செட் தான். மாணிக்கம் தாகூர் அதான் சொல்றாரு. ரசிக மனோபாவம்ன்றாரு. மாணிக்கம் தாகூர் மாத்தி மாத்தி பேசுவாருங்க. இதே பரந்தூருக்கு வந்து அவரு பரந்தூர் முதல்ல விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு வந்தப்ப எல்லாரும் ஆதரிக்கணும்னு சொன்னவர் தான் அவரு. இப்போ வந்து அவர் தான் வந்து பரந்தூரை கைவிடுவது தான் சிறந்தன்றாரு. அரசியல் நிலைப்பாடு. ஆனா காங்கிரஸ் கட்சி பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியோ, இல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேறு ஒருவரோன்னு வந்தா, விஜய் பிரதமர் வேட்பாளர்ங்கிறத அவங்க எப்படி ஒத்துக்கிடுவாங்க? இப்ப தாவேகா ஏன் இப்படி சொல்லுது? சாத்தியம் இல்லன்னு தெரிஞ்சும், ரசிகர்களா இருக்காங்க. அவங்கள அரசியல்வாதியா மாத்தணும். அது அப்படியான ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆல் இண்டியா லெவல்ல விஜய புரமோட் பண்ணி ஏராளமான வீடியோக்கள் வந்து நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ வச்சு போடப்படுதுங்க. அது எல்லாருக்கும் ஷேர் ஆகுது. அதாவது ஹிந்தி மற்றும் பிற மொழிகள்ல விஜய் புகழ் பாடி, இன்னும் சொல்லப்போனால் நெறைய வீடியோ ஃபேக்காவும் இருக்குங்க. கூவமாறு சுத்தப்படுத்த விட்டதுன்னு ஒரு வீடியோ பார்த்தேங்க. அப்படியே ஒரு பெரிய மாபெரும் மிஷின் வந்து அப்படியே கூவத்த கிளீன் பண்ணிட்டே வரும். அது கடைசில சீனால எடுத்த வீடியோன்னு அதுக்கு பிறகு அதுக்கு ஃபேக்ட் செக்ல வந்துருச்சு. இப்படி நெறைய ஃபேக் வருது.
அதாவது இருப்பதிலே அழகான சிஎம் யார்? சுந்தர் சிஎம் கோன் ஹாய், விஜய் ஹாய், தளபதி விஜய் ஹாய்ன்னு வருது. இதெல்லாம் நிறுத்தணுங்க. என்ன காரணம்னா, இதெல்லாம் வச்சு வந்து நார்த் இந்தியால ஓட்டு போட மாட்டாங்க. அங்க லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு. இந்துத்துவ பாலிடிக்ஸ் இருக்கு. அப்போ விஜய்ங்கிறவரு 2 வருஷத்துக்குள்ள பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ணிட்டாரு. 100 நாள்ல மாபெரும் சாதனைகள் பண்ணிட்டாருன்னு சொல்லி, ராஜஸ்தான்லயும், உத்தரப்பிரதேசலயும் ஓட்டு போட போறாங்களா? இது என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்ன்னு தெரியல. யாரு இந்த ஐடியாக்கள குடுக்குறாங்கன்னு தெரியல. இது ஏற்கனவே இப்படியான முயற்சியெல்லாம் எடுத்து ஃபெயிலியர் ஆன வரலாறுகளும் நம்மட்ட நெறைய இருக்கு. இப்ப கேரளால ஒரு பெரிய ஸ்டாரு. அவரு பிஜேபில இருந்தாரு. அவர வந்து இப்ப அவரு தாவேகாவோட கேரளா இன்சார்ஜ் ஆக்க போறாங்க போல இருக்கு. அவரு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் சினிமா நட்சத்திரங்க. தமிழ்நாட்டுக்கு தேவன்னோ என்னமோ பேரு. அவரு இங்க வந்து விஜய் எல்லாம் பார்த்து, கேரளால வந்து பெரிய அளவுக்கு தாவேகாவ புரமோட் பண்ணி, அடுத்த தேர்தல்ல வெற்றி அப்படின்னு. அப்படின்னா காங்கிரஸே வந்து கூட்டணியிலிருந்து விலகிறோம். சரி நடப்பது கூட்டணி அரசு. அத தாண்டி வழி இல்ல. அப்போ கூட்டணிகள் இடைத்தேர்தல் நடக்குமானா, அது கூட நடக்காது போல தான் தெரியுது இப்போதைக்கு. அப்ப கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே முரண்பாடுகளை ஏற்படுத்த மாதிரியான விஷயங்களை ஏன் சொல்றாங்கன்னே எனக்கு உண்மையிலேயே புரியல. ஒரு ராங் அப்ரோச்சுங்க. பொலிட்டிக்கலி ராங். மாணிக்கம் தாகூர் சொல்றாரு, தாவேகாவிற்கு இதுவரை எம்பிக்கள் இல்லை. எம்பிக்கள் வந்தால் நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு அழைப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இந்தியா கூட்டணியில தாவேகா இடம் பெறவில்லையா? இல்ல திமுக தயவை இன்னமும் காங்கிரஸ் நாடுகிறதா? திமுக இந்தியா கூட்டணியில இல்ல. நல்லா தெரிஞ்சு போச்சு. தாவேகா வந்து தாராளமா சேர்த்துக்கலாங்க. அங்க கூட எம்பியே இல்லாத கட்சியெல்லாம் இருக்கு. இந்தியா கூட்டணியில இருக்கு. அதெல்லாம் வந்து ஒண்ணும் பெரிய விதியெல்லாம் கிடையாது. ஏங்க இந்தியா கூட்டணி என்ன பெரிய கான்ஸ்டிடியூஷன் அமைப்பா? எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. பிஜேபிய தோற்கடிக்கணுங்கிறது எண்ணம். அதிலே இப்போ கேரளால என்ன இந்தியா கூட்டணி இருக்கா என்ன? கம்யூனிஸ்ட்களும், காங்கிரஸும் ஒருத்தர் எதிர்த்து போட்டி போடுறாங்க. இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு பேர் சூட்டல்ங்க. அத தாண்டி அதில வேற என்ன இருக்கு? பிஜேபி எதிர்ப்பு. அத வேணா சொல்லலாம். அப்ப பிஜேபி எதிர்ப்பு தாவேகான்னா, தாவேகாவ நீங்க இந்தியா கூட்டணியில சேர்த்துக்கணும். தாவேகா அப்படி ஒரு பயங்கரமா வெட்ட வெளிச்சமா பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட கையாளுற மாரியும் தெரியல. எடுத்துக்கிற மாரியும் தெரியல. இப்ப தாவேகாவுக்கு எம்பி வந்தா தான் நீங்க இந்தியா கூட்டணியில சேர்ப்பீங்கன்னா, அப்ப அடுத்த மக்களவை தேர்தல்ல வந்து இந்தியா கூட்டணி இல்லையா? அப்போ இங்க தாவேகாவும், காங்கிரஸும் இருக்கிற கூட்டணிக்கு என்ன பேர் வைப்பீங்க? இவ்வளோ பெரிய குழப்பங்கள் வந்துரும். அதாவது அப்ப திமுக மாரி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாரி ஒரு பேர தான் நீங்க சூட்டணும். முதல்ல இங்க இருக்கிற கூட்டணிக்கு காமன் மினிமம் புரோகிராம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கூட்டணி கூட்டம் நடந்துச்சுங்க. அதுல பேரு, கோஆர்டினேட்டர் எதுவுமே சொல்லல. யார் ஒருங்கிணைப்பாளர்? இங்க இருக்கிற தாவேகா, காங்கிரஸ் கூட்டணிக்கு யார் ஒருங்கிணைப்பாளர்? எங்க கம்யூனிஸ்ட்கள்லாம் எங்க இருக்காங்க? அவங்க இருக்காங்களா அந்த கூட்டணியில? என்ன காமன் மினிமம் புரோகிராம் என்ன? குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன? இதுக்கெல்லாம் ஆன்ஸரே இல்ல. இன்னமும் அந்த கூட்டணி இப்போதைக்கு வந்துங்க, மாணிக்க தாகூர் சொன்னது ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்க ஆட்சி அமைக்கலைன்னா, அமித்ஷா உங்கள ஆட்சி அமைக்க விடமாட்டார். அதனால நாங்க ஆதரவு குடுத்தோம். இது வந்து வேணா ஒத்துக்கிடலாம். கம்யூனிஸ்ட்களும் மறைமுகமா பிஜேபி ஆட்சி வந்துரக்கூடாது நாங்க ஆதரவு தர்றோம்னாங்க. அத வேணா ஒத்துக்கிடலாம். மற்றபடி இந்த கூட்டணிங்கிறது இப்போதைக்கு ஆட்சியில இருப்பதற்கான ஒரு ஏற்பாடு. அத தாண்டி இதுல வேற எதுவும் இல்ல. நிச்சயமா சார். பல்வேறு விஷயங்கள்